பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாலிகல் கிதாப், இது வேதமாகும். லா ரைப ஃபீ, இதில் சந்தேகம் இல்லை. ஹுதல்லில் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டியாகும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இடத்திலே தாலிக என்ற வார்த்தை ஹாதா என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்திலே இருக்கிறது. அரபியில் தாலிகன்னு சொன்னால் அது என்பதாக அர்த்தம், ஹாதா அப்படின்னு சொன்னால் இது என்பதாக அர்த்தம். இது வார்த்தை அது என்ற அந்த வார்த்தை தான் அங்கே வருகிறது. ஆனால் அர்த்தம் செய்யும்போது இது என்று தான் இந்த இடத்திலே அர்த்தம் செய்ய வேண்டும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இக்ரிமா, சயீத் இப்னு ஜுபைர், சுதி, முகாத்தில் இப்னு ஹய்யான், ஸைத் இப்னு அஸ்லம், இப்னு ஜுரைஜ் ரஹிமஹுமுல்லாஹ் போன்றவர்களுடைய கருத்தும் இதேதான். இந்த ரெண்டு வார்த்தை இருக்கிறதே, தாலிக என்ற வார்த்தை, ஹாதா என்ற வார்த்தை, இந்த இரண்டு வார்த்தையும் இந்த வார்த்தைக்கு பகரமாக அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பகரமாக இந்த வார்த்தை, இப்படி மாற்றி மாற்றி பயன்படுத்துவது அரபி புழக்கத்திலே இருக்கின்றது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அபூ உபைதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் இருந்து இதைத்தான் அறிவிக்கிறார்கள். அதாவது என்னன்னு சொன்னால், தாலிக்கன்னு சொன்னால் தூரமாக இருக்கிற பொருளை குறிப்பிடப்படும். அதுன்னு சொன்னால் என்னங்க, தூரமாக இருக்கிற பொருளை தான் அதுன்னு சொல்லுவாங்க. ஆதானா இது பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு சொல்லுவாங்க. அதுதான் அதுங்கிற வார்த்தைக்கு இது என்பதாக அர்த்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இது என்றால் அலிஃப் லாம் மீம் என்ற ஆரம்பத்திலே வந்தது, அதை தான் குறிக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் இது மாதிரி வருகிறது. லா ஃபாரிது வலா பிக்ருன் அவானும் பைன தாலிக், இந்த பசு அது குட்டியாகவும் இருக்கக்கூடாது, வயது முதிர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, அவானும் பைன தாலிக், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படி சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது, தாலிக்கும் ஹுக்குமுல்லாஹ் யஹ்குமு பைனக்கும், இது அல்லாஹ்வினுடைய கட்டளை, உங்களுக்கு மத்தியிலே அவன் தீர்ப்பு வழங்குகின்றான். குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது, தாலிக்குமுல்லாஹ், நான் உங்களுடைய அல்லாஹ் அப்படி சொல்லி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாலிக்காங்கிற வார்த்தை அது இது இந்த எந்த அர்த்தம் வேணாலும் இதுக்கு பொருந்தும். அரபி புழக்கத்திலே அது இருக்கின்றது. சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், தாலிக என்றால் அது குர்ஆனை காட்டுகின்றது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி கொடுப்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களித்து இருந்தான். ஸோ அந்த வாக்கை தான் அல்லாஹ் இது அப்படி சொல்லி அல்லாஹ் கூறுகிறான். சில பேர் தௌராத்து இன்ஜீலுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 10 விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. ஆனால் எல்லாமே பலகீனமான கருத்துக்கள் தான். தாலிகல் கிதாப், வேதம், வேதம் என்பதை கொண்டு கருத்து குர்ஆன் ஷரீஃப் தான், வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன். யார் வேதம், தாலிகல் கிதாப், இந்த வேதம் என்பதற்கு தௌராத் இன்ஜீல் என்பதாக எல்லாம் விளக்கம் சொன்னார்களோ, அவங்க எல்லாம் நாலேஜ் பத்தலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? தாலிகல் கிதாப் என்றால் அது குர்ஆனை தான் குறிக்கிறது. இந்த வேதம் அது குர்ஆன் தான். ரைப் என்றால் சந்தேகம் என்ற அர்த்தம் அதற்கு. இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத், இன்னும் நிறைய சஹாபாக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் எல்லாரும் இந்த அர்த்தம் தான் செய்திருக்கிறார்கள். அபூ தர்தா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, முஜாஹித், சயீத் இப்னு ஜுபைர், அபூ மாலிக், நாஃபி. எந்த நாஃபினா இப்னு உமருடைய மௌலா, அதா, அபூ ஆலியா, ரபீ இப்னு அனஸ், முகாத்தில் இப்னு ஹய்யான், சுதி, கதாதா, இஸ்மாயில் இப்னு அபூ ஹாலித், இவர்களினுடைய கருத்து எல்லாம் இதுதான். இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள்,
குர்ஆனுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களிலே இதில் எந்த விதமான இஹ்திலாஃபுகளும் கிடையாது. ரைபு என்ற வார்த்தைக்கு சந்தேகம் அப்படிங்கிற அந்த அர்த்தம்தான். அரபியுடைய சில கவிதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ரைப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதாவது இட்டுக்கட்டு, தேவை, இந்த மாதிரி அர்த்தங்களிலேயும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிக்கல் கிதாப், இது வேதமாகும், லா ரைப ஃபீ, இது அல்லாஹ்வின் புறத்திலே இருந்துதான் இறங்கியது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமுமே இல்லை. इस कुरान के अल्लाह ताला की तरफ से नाजिल शुदा होने में कुछ शक व शुबा नहीं है. இதுதான் அதுக்கு உண்டான அர்த்தம். எந்த சந்தேகமும் இல்லை, இறைவன் புறத்திலே இருந்து தான் இது இறங்கியது. அல்லாஹ் குரானில் சூரத்து சஜ்தாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது அலிஃப் லாம் மீம் தன்சீலுல் கிதாப் லா ரைப ஃபீ மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களை பரிபாலிக்கக்கூடிய ரப்பின் புறத்திலே இருந்து இந்த வேதம் இறங்கியது என்பதிலே லா ரைப ஃபீ, சந்தேகம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா இருக்கின்றானே கூறியிருக்கின்றான். சில பேர் கூறுகிறார்கள், இதை ஹபராக வைக்கிறார்கள், அர்த்தத்திலே நஹிவுடைய அர்த்தம் சொல்லுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்திலே லா ரைப ஃபீ, சந்தேகம் கொள்ளாதீர்கள். சில காரிகளுடைய கிராத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஓதும்போது அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரைப், லா ரைபில் கொண்டு போய் அவங்க நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் மேலே ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அப்படின்ட்டு படிப்பாங்க. இப்படி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் படிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் சூரத்து சஜ்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஆயத்தை வைத்து பார்க்கும்போது லா ரைப ஃபீ என்று படிப்பது தான் ரொம்ப சிறந்ததாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கணும்னு வாய்ப்பு, என்னுடைய ஒரு கருத்து தான். லா ரைப ஃபீ, ஏன்னா சூரத்து சஜ்தாவிலே அல்லாஹ் தஆலா அப்படி பேசியிருக்கிறான். தன்சீலுல் கிதாப் லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசியிருக்கிறான். ஹுதல்லில் முத்தகீன், ஃபீஹி ஹுதல்லில் முத்தகீன், ஃபீஹி ஹுதன், இது ஃபீஹி ஹுதன் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப முபாலகா. கிராமர் படி சொல்லணும்னா நஹ்வின் அடிப்படையில் ஹுதன் என்ற அந்த வார்த்தையை நஹ்வின் அடிப்படையில் சிஃபத்தாக மாற்றி மர்ஃபுவாகவும் படிக்கலாம், ஹாலின் அடிப்படையில் மன்சூபாகவும் படிக்கலாம். இந்த இடத்துல ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன், இந்த குர்ஆன் ஹிதாயத்து கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும்? தக்வா உள்ளவர்கள், இரையச்சம் உள்ளவர்கள். இரையச்சம் உள்ளவர்களோடு இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹாஸாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிவிட்டான். குர்ஆனில் சில பல ஆயத்துகளிலே இருக்கிறது. குல் ஹுவ லில்லதீன ஆமனூ ஹுதன் வ ஷிஃபா, நபியே நீங்கள் கூறுங்க ஈமான் கொண்டவர்களிடத்தில், இந்த குர்ஆன் இருக்கிறதே இது ஈமான் கொண்டவர்களுக்கு ஹிதாயத்தாகவும் அது ஷிஃபாவாகவும் இருக்கின்றது என்பதாக சொல்லுது. குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆன் மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், குர்ஆனை நாம் இறக்கினோம், அந்த குர்ஆன் ஷிஃபாவாகவும் மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் இருக்கின்றது. அநியாயக்காரர்கள் அவங்க நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே பேசியிருக்கின்றான். இது மாதிரி குர்ஆனில் நிறைய ஆயத்துக்கள் இருக்கிறது. குர்ஆன் என்பது இருக்கிறதே பொத்தாம் பொதுவாக எல்லாருக்குமே ஹிதாயத்து கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அந்த ஹிதாயத்தை கொண்டு லாபம் அடையக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், யார் நல்லவர்களோ அவங்க தான். எவ்வளவோ விஷயம் குர்ஆனில் படிக்கிறோம் கேட்குறோம், ஆனால் அமலுடைய தௌஃபீக் அது யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் சிர்ஃப் நேக் பக்து லோக், நல்லவங்க யார் நல்லவங்க இருக்காங்களோ, தக்வா உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் ஹிதாயத், அவங்களுக்கு தான் அமலுடைய தௌஃபீக் அது கிடைக்கின்றது. ஸோ அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போல
யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். மக்களே, உங்களிடத்திலே உங்களுடைய ரப்பின் புறத்திலே இருந்து உபதேசமும் உள்ளத்தினுடைய ஷிஃபா. உள்ளத்தினுடைய ஷிஃபான்னு சொன்னால் மனசுக்கு ஏற்படுற வியாதி நிறையா இருக்குது. நமக்கெல்லாம் என்ன அதை பற்றியெல்லாம் தெரியும்? உடம்புல வர வியாதியை பற்றி தான் தெரியும். தலை வலிக்குது, வயிற்ற வலிக்குது, நெஞ்ச வலிக்குது, இதைத்தான் தெரியும். ஆனால் இந்த கல்புக்கு உள்ளார ஏற்படக்கூடிய வியாதிகள் ஏராளமான வியாதிகள், போட்டிகளும் பொறாமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் கெட்ட எண்ணங்களும் எவ்வளவோங்க. அதுக்கெல்லாம் ஷிஃபா அது குரானில் இருக்குது. குரானை படிக்கும்போது, குரானின் படி அமல் செய்யும்போது மனசில் இருக்கிற அந்த அசிங்கங்கள் எல்லாம் போகும், மனசை விட்டு போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். மக்களே, உங்களிடத்திலே உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து உபதேசமும் ஷிஃபாவுல் லிமா ஃபிஸ் சுதூர், இதயத்துக்கு உண்டான ஷிஃபா அதுவும் உங்களிடத்திலே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? ஹிதாயத் என்பதை கொண்டு கருத்து நூர், பிரகாசம் என்று அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். இந்த ஹிதாயத் யாருக்கு கிடைக்கும்? தக்வா உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள். தக்வா உள்ளவர்கள்னா யாரு? ஹூ இஸ் த தக்வா வாலா? முத்தக்கி கோன் லோக் ஹே? யார் தக்வா உள்ளவன்? அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். அது இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன வியாழக்கிழமையா, சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.